சுகவனம் இயக்கத்தில் கருப்புசாமி தயாரிப்பில் பரோட்டா முருகேசன், கார்த்திகேசன், சித்ரா நடராஜன், முருகன், விஜய் சேனாதிபதி, விஜயன், விகடன் இவங்கெல்லாம் நடித்து வெளியாகிருக்க படம் தான் ஒண்டி முனியும் நல்ல படணும். இதோட விமர்சனத்தை இந்த வீடியோவில் பார்க்கலாம். கதையின் நாயகனாக பரோட்டா முருகேசன் தனது மகனுக்காக காவல் தெய்வம் ஒண்டிமுனிக்கு கிடாய் பலி கொடுப்பதாக வேண்டிக் கொள்கிறாரு. அவர் வேண்டுதல் நிறைவேறிவிட ஒரு கிடா குட்டியையும் வாங்கி வளர்க்க ஆரம்பிக்கிறாரு. கிடாயும் மகனும் வளர்ந்து நிற்க கிடாயை ஒண்டிமுனிக்கு காணிக்கையாக்கணும்னு நினைக்கிறாரு. ஆனால் அதற்கு வாய்ப்பு கிடைக்காமையே போகுது. காரணம் என்னென்னா, அந்த ஊரில் இருக்க 2 பண்ணாடிகள் தங்களுக்கு இடையே இருக்கிற பிரச்சனையினால் கோயில் நிகழ்ச்சிக்கு வராமையே இருக்கிறாங்க. 2 பேரையும் சமாதானப்படுத்தி கோயில் நிகழ்ச்சியில் பங்கேற்க வைக்கிறாரு பரோட்டா முருகேசன். இதற்காக பல்வேறு முயற்சிகளையும் செய்கிறாரு. இதற்கிடையில் பரோட்டா முருகேசனின் மகளான சித்ரா பேசிய நகையை போடாதனால மாமியார் வீட்டிலேருந்து விரட்டி அடிக்கப்படுறாங்க. மறுபக்கம் அவரோட மகன் தன் காதலுக்காக மோட்டார் சைக்கிள் ஒன்றை வாங்குவதற்காக ஆட்டுக்கிடையை விற்கவும் முயற்சி செய்கிறாரு. இப்படி பல பிரச்சனைகளுக்கு மத்தியில் பரோட்டா முருகேசன் தனது வேண்டுதலை நிறைவேற்றி காவல் தெய்வத்துக்கு தனது ஆட்டுக்கிடையை பலி கொடுத்தாரா இல்லையா என்பதை ஒரு நிலத்தின் வாழ்வியலாக சொல்கிறது தான் ஒண்டி முனியும் நல்ல படணும். நல்ல படம் கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்க பரோட்டா முருகேசன் ஏழை விவசாயியாக யதார்த்தமாக நடிச்சிருக்காருன்னே சொல்லலாம். செருப்பு கூட இல்லாமல் காடு மேடெல்லாம் நடமாடி இஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு நடித்து தனது கதாபாத்திரத்திற்கு உயிர் கொடுத்துருக்காருன்னே சொல்லலாம். பல படத்தில் சிறு சிறு வேடங்களில் நடித்து வந்திருக்க பரோட்டா முருகேசனுக்கு இந்த படம் நிச்சயமாக மிகப்பெரிய அங்கீகாரத்தோடு பல விருதுகளையும் பெற்றுத்தரும் நம்பிக்கை இருக்குது. பெரிய பண்ணாடிகளாக நடிச்சிருக்க கார்த்திகேசன், சின்ன பண்ணாடியாக நடிச்சிருக்க முருகன் 2 பேருமே நடிப்பில் அசத்தியிருக்காங்கன்னே சொல்லலாம். தங்களோட கதாபாத்திரத்தோட மனநிலைமையை நடிப்பு மூலமாக அபாரமாக வெளிக்காட்டியிருக்காங்கன்னே சொல்லலாம். பரோட்டா முருகேசன் மகனாக நடிச்சிருக்க விஜயன், மகளாக நடிச்சிருக்க சித்ரா நடராஜன், மாப்பிள்ளையாக நடிச்சிருக்க விஜய் சேனாதிபதி, பேரனாக நடிச்சிருக்க சிறுவன் விகடன் என மற்ற கதாபாத்திரங்கள் தேர்வு எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. கதாபாத்திரங்களும் பொருத்தமாக தேர்வு செஞ்சுருக்காங்கன்னே சொல்லலாம். படத்தில் பாடல்கள் இல்லைனாலும் பின்னணி இசை மூலமாக தன்னை தனிச்சு காட்டி வியக்க வச்சிருக்காருன்னே சொல்லலாம் இசையமைப்பாளர் நடராஜ் சங்கரனன். ஒளிப்பதிவாளர் விமல் தனது கேமரா மூலயமா கதைக்களத்தையும் கதை மாந்தர்களையும் அவர்களோட வாழ்வியல் நம் கண் முன்னாடி நிறுத்தியிருக்காருன்னே சொல்லலாம். சாதாரண கதையாக இருந்தாலும் அதை சுவாரஸ்யமாக சொல்லும்போது இயக்குனர் திரைக்கதைக்கு கூடுதல் சுவாரஸ்யம் சேர்க்கிற வகையில் காட்சிகளை தொகுத்திருக்காரு படத்தொகுப்பாளர் சதீஷ் குரசேவா. எழுதி இயக்கியிருக்க சுகவனம் ஒரு சாதாரண கதைக்கருவை திரைக்கதை மூலயமா சுவாரஸ்யமான திரைப்படமாக மாற்றி ஒரு மண்ணின் வாழ்வியலை சிறப்பான படைப்பாக கொண்டு சேர்த்திருக்காருன்னு சொல்லலாம். கதைக்களம் மற்றும் கதாபாத்திரங்களை கையாண்ட விதம் படம் முழுவதும் பாராட்ட பெற்று இருக்குன்னு சொல்லலாம். இது கண்டிப்பாக இயக்குனர் சுகவனத்துக்கு பாராட்டுகள். எதிர்பார்க்காத கிளைமேக்ஸ் மூலமாக வியக்கவும் வச்சிருக்காருன்னு சொல்லலாம். மொத்தத்தில் ஒண்டி முனியும் நல்ல படம் மனதில் அப்படியே ஒட்டிக்கொள்ளும். இந்த படத்துக்கு என்னோட ரேட்டிங் 5க்கு 3.5 கொடுப்பேன். உண்மையாலுமே கண்டிப்பாக எல்லோரும் பார்க்க வேண்டிய படம். கண்டிப்பாக எல்லோரும் போய் தேட்டரில் பார்த்துட்டு உங்களோட கருத்து என்னங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.